இதெல்லாம் மித்துங்க. சுகர் வாட்டர் யூஸ் பண்ணா எப்படிங்க ஸ்டெயின் அதிகமா வரும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு இந்த ரீல மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அதுக்கான ரீசனை நான் சொல்றேன். பேசிக்கா நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் மெஹந்தி ஆர்டிஸ்டா இருந்தீங்கன்னா சுகர் வாட்டர் யூஸ் பண்ண மாட்டீங்க. வாட்டருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் தான் ஆட் பண்ணுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம போட்டிருக்க ஆர்கானிக் ஹென்னா பேஸ்ட் நம்ம கையில ஒரு 5 hours ஆகுது இருந்தாதான் நல்ல ஸ்டெயின் வரும். இதுவே சில பேருக்கு ஹீட் பாடியா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க பாடி டீஹைட்ரேட்டடா இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம போட்டிருக்க பேஸ்ட் சீக்கிரமே பீல் ஆஃப் ஆகி வர ஆரம்பிச்சிடும். அதை தடுக்கிறதுக்கு ஒரு க்ளூ மாதிரி ஒரு ப்ராடக்ட் வேணும் இல்லையா, அதுதாங்க இந்த ஸ்ப்ரே. இதுல நம்ம சுகர் ஆட் பண்ணிருக்கனால ஒரு ஸ்டிக்கினஸ் கிடைக்கும். அந்த ஸ்டிக்கினஸ் என்ன பண்ணும்னா பேஸ்ட்டை நம்ம ஸ்கின்ல ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும். இதுக்காக தாங்க இதை நம்ம யூஸ் பண்றோம். இனிமேல் யாராவது எதுக்கு இதை யூஸ் பண்றீங்கன்னு கேட்டாங்கன்னா மறக்காம இதை சொல்லிருங்க. அண்ட் இதை எந்த டைம்ல அப்ளை பண்ணணும்னு தெரியலையா, கமெண்ட்ல கேளுங்க, அதுக்கான ஆன்சரையும் நான் சொல்றேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.